ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். சாந்தசி 2.0 யூடியூப் சேனலுக்கு உங்களே அன்புடன் நினைக்கிறேன். நான் உங்கள் சாந்தகுமார். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து ஆடி மாதம் பிறந்துக்கிறதுனால வந்து சேவல் கோழிங்களுக்கு வந்து நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி வந்து கட்டுப்படுத்துறது, சேவல் கோழிங்களை எப்படி வந்து பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வந்து கூட பெல் ஐக்கன் டச் பண்ணிவிட்டு ஆல்ன்றதையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஆடி மாத டைமில் வந்து நிறைய சேவல் கோழிங்களுக்கு வந்து நோய் வரும். எதனால் இது நோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து பருவநிலை மாற்றம் மாதிரி இப்போ மழை காலம் வந்து அதிகமாக வந்து மழை பெய்யும், காற்றடிக்கும், இந்த மாதிரிலாம் வந்து இருக்க சொல்ல சேவல் கோழிங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆடி மாதத்தில் வந்து சேவல் கோழிங்களுக்கு அதிகமாக வந்து நோய் வரும். இந்த நோய் வந்து ஆடி மாதத்தில் ஏன் இந்த மாதிரி நோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இவ்வளோ நாளாக வந்து நம்ம எல்லாமே வந்து புல்லெல்லாம் வந்து காஞ்சி போய் இப்போ திடீர்னு மழை வரும், காற்றடிக்கும். இந்த மாதிரி வந்து கிளைமேட்டெல்லாம் வந்து சேவல் கோழிங்களுக்கு ஒத்துக்காது. அது வந்து திடீர்னு புது புது கிளைமேட் மாறிச்சுன்னா அது நோய் வரும். அதேமாதிரி வந்து சளி பிடிக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நோயாக வந்து தொடர்ந்து அடுத்து வந்துனே இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக விடாதீங்க. ஏன்னா நான் போன டைம் வந்து கொஞ்சம் நம்ம ஊரில் திருவிழா வந்ததுனால நம்ம வந்து சேவல் கோழிங்களை சரியாக கவனிக்காத நான் விட்டேன். மொத்தம் ரொம்ப டாப் சேவலுங்க. ஒரு 5 சேவல் 6 சேவலுக்கு செத்து போச்சு. பொட்டைங்க ஒரு 4 பொட்டை இறந்து போயிடுச்சு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நோய் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த நோய் வந்துச்சு ஒரு கோழிக்கு மட்டும் தான் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அது வந்து ஒன்றுத்துலேருந்து அப்படி அப்படியே பரவி கூண்டே காலி பண்ணுற அளவுக்கெல்லாம் நோய்ங்க வரும். அதனால் வந்து நோய் தானே வந்துருக்குது சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக வந்து விட்றாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நோய் வந்த கோழி எதுவாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு தூக்கி தனியாக வந்து தனிமைப்படுத்திடுங்க. சேவல் வந்து தனியாக வச்சுட்டு அதுக்கு வரைக்கும் மெடிசன் தனியாக போடுங்க. மிச்சம் வந்து புதுசாக வர கோழிங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற கோழிங்களுக்கெல்லாம் வந்து தனியாக மெடிசன், அதுக்கு ஒரு மெடிசன் இருக்குது, அதையும் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வந்து பாதுகாத்தா மட்டும்தான் வந்து சேவல் கோழிங்களை பாதுகாக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சேவல் தானே இறந்தா போச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். இது வந்து சேவல் வந்து இறந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு லைனேஜ் செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த லைனேஜ் செட் பண்ணது வந்து இந்த மாதிரி டைம்லாம் வந்து இறந்து போயிடும். அதே வந்து சண்டை போட்டு இறந்து போகிறதுங்க இருக்குது. நிறைய டைப்பில் வந்து இறந்து போவோம். ஆனால் நோய் டைமில் வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி நோய் டைமில் தான் வந்து அதிகமாக இறந்து போவோம். இந்த மாதிரி நோய் டைமில் இறந்து போகிற கோழிங்களெல்லாம் வந்து நம்ம சொல்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வந்தீங்கன்னா பக்காவாக வந்து சேவல் கோழிங்கெல்லாம் ரெடி ஆகி வந்துடும். அதை வந்து நீங்கள் கரெக்டான முறையில் வந்து பாதுகாக்கணும். அதில் வந்து லைனேஜ் வந்து கரெக்டான முறையில் காப்பாற்றணுனாக்கா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பக்காவாக வந்து சேவல் கோழிங்களை வந்து க்ளீனாக காப்பாற்றிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா, சேவல் கோழிங்களை வந்து இப்போ நீங்கள் நிறைய கோழி வச்சுருந்தீங்கனாக்கா ஒரு ரூம் மாதிரி ஒரு இதில் இது பண்ணி சேவல் கோழியெல்லாம் கூண்டில் அடைச்சிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 20 நாள் ஒரு மாதத்துக்கு வந்து அதிகமாக வந்து கோழிங்களை வெளியே விடாதீங்க. வெயில் வர டைமில் கொஞ்சம் நல்லா இருக்குது மதியான டைமில், அந்த மாதிரி டைமில் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெளியே விட்டு மிச்ச டைமில் உள்ளே போட்டு மூடிட்டுங்க. அதேமாதிரி ரிங்கில் கூண்டில் வளர்க்குற சேவலாம் இருந்தாக்கா ரிங்கு கூண்டு மொத்தமே வந்து பக்காவாக வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டாசியம் பர்மனெண்ட் இந்த மருந்து வாங்கி தண்ணியில் கலக்கி மொத்த கூண்டு எங்கெல்லாம் கோழி தங்குதோ அந்த இடம் ஃபுல்லாக வந்து தொளிச்சு விட்ருங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கிருமிங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற அந்த இதுவும் கிருமி அதெல்லாம் வந்து இறந்து போயிடும். அதே மாதிரி புதுசாக வந்து எந்த கிருமி அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அதனால் வந்து இந்த பொட்டாசியம் பர்மனெண்ட்டை வச்சு கூண்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி இதை வந்து தொளிச்சு விட்ருங்க தண்ணியில் கலந்து. இதை பண்ணிவிட்டு அப்புறம் சேவல் கோழிங்களை வந்து வெளியே விடாமல் வெளி மேய்ச்சல் விடாமல் கூண்டில் ரிங்கிலே வந்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா கூண்டில் ரிங்கிலே நீங்கள் வச்சிங்கன்னா தான் வந்து வெளி தீவனம் சாப்பிடாம நீ வைக்கிற தீவனத்தை வந்து சேவல் கோழிங்க சாப்பிடும். சாப்பிட்டு அதுங்க ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் அதே வெளியே விட்டிங்கனாக்கா தேவையில்லாதெல்லாம் போய் சாப்பிடும். அந்த மாதிரி சாப்பிட்றப்போ வந்து அதுங்களுக்கு வந்து இப்போ பச்சை பில்லெல்லாம் வந்து துளிர் பில்லெல்லாம் மேய்ஞ்சிச்சுனாக்கா அதில் தான் வந்து நோயே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஆடு மாடுங்கள்லாம் கூட துளிர் பில்லு மேய்ஞ்சிச்சுன்னா பேதியாகும். அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து டல் ஆகிடும், ஜீரணம் ஆகாத அந்த மாதிரிலாம் ஆகிடும். பூச்சி இருக்கும் அதில் புதுசாக வர இதுலலாம். அது மாதிரி சாப்பிட்டு சேவல் கோழிங்க ஆடு மாடெல்லாம் வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத போவோம். இப்போ சேவல் கோழிங்க அதே மாதிரி அதுங்கெல்லாம் பெரிய உருவம் ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிச்சிடும். சேவல் கோழிங்க வந்து அது மாதிரி தாக்கு பிடிக்காது. அதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெத்துக்கால் சேவலும் கூட ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிடும். இந்த நாட்டு கோழி வளர்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மரத்து மேலே ஏறி உட்காரும். இந்த கிளைமேட்டில் வந்து அது நைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக போய் உட்காரும். மறுநாள் காலம் பொத்துன்னு கீழே நின்றுட்டு அப்படியே இறந்து போயிட்டுருக்கும். அது நீங்கள் என்ன ஆச்சா தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. அது வந்து இந்த நோய் தான் வந்து மெயின் காரணம். இந்த நோயை வந்து நீங்கள் கரெக்டான முறையில் பாதுகாத்துட்டீங்கன்னாக்கா எந்த பயமும் கிடையாது. இந்த மாதிரி கூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சேவல் கோழியை ரிங்கிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிவிகே இன்ஜெக்ஷன். இந்த ஆர்டிவிகே இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை சேவல் கோழிங்க கம்பல்சரி போடணும். இதனால் வந்து வெள்ளை காய்ச்சல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோய் எதுவுமே வந்து வராதுன்னு சொல்ல முடியாது. வந்தாக்க ஈஸியாக வந்து காப்பாற்றலாம். அதனால தான் வந்து இந்த ஆர்டிவிகே இன்ஜெக்ஷன் வந்து போட சொல்கிறது. அதே சின்ன கோழிங்க 1லேருந்து ஒரு 3 மாதம் 2.5 மாதம் கோழிங்க இருந்துச்சுன்னா லெசோட்டா போட்டுருங்க. கண்ணில் மூக்கில் வாயில் சொட்டு மருந்து மாதிரி விடுவாங்க.
அது வந்து சின்ன கோழி குஞ்சுங்களுக்கு லெசட்டாக போடலாம். நீங்கள் பெரிய கோழி கூட போடலாம். ஆனால் அது கொஞ்சம் பவர் கம்மி தான். சேவல் கோழி குஞ்சுங்களுக்கு தான் வந்து அது பக்காவாக கேட்கும். பெரிய கோழிங்களுக்கு வந்து ஆர்டிவிகே போகிறது தான் நல்லது. இதை வந்து இந்த மாதிரி ஆர்டிவிகே போட்டு விட்ருங்க. இப்போ இந்த ஆர்டிவிகே வந்து சில பேர் வந்து எப்படி போடணும், எவ்வளோ போடணும் சேவல் கோழிங்களுக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. அதை நான் சொல்கிறேன், கரெக்டாக கேட்டுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிவிகே இன்ஜெக்ஷன் வந்து ஒரு சில இடத்துல கிடைக்கும், ஒரு சில இடத்துல கிடைக்காது மெடிக்கல் ஷாப்புங்களில். அது வந்து நீங்கள் ஆர்டிவிகேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் போய்ட்டு ஆர்டிவிகேன்னு கேட்டு அதேமாரி சேவல் கோழிங்களுக்கு தடுப்பு மருந்துன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிரஞ்சில் வந்து ஒரு 2.5 ml சிரஞ்சி 3 ml சிரஞ்சின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு 0.5 ml வந்து பெரிய கோழிங்களாக இருந்தாக்கா 0.5 ml வந்து ரெக்கை தூக்கிட்டு அந்த சென்டர் இதுவாட்டு இருக்கும் அந்த இடத்துல வந்து ரெக்கையில் போடுங்க. நீங்கள் வந்து செஸ்ட் அந்த மாரண்டெல்லாம் போட்டிங்கனாக்கா அது வந்து சரியாக வந்து அதுக்கெல்லாம் அந்த மாராண்டெல்லாம் வந்து நீங்கள் ஊசி போடுவதுன்னு தடுப்பு மருந்து ரெக்கையாண்டு தான் வந்து போடணும். இந்த மாதிரி வந்து ரெக்கையாண்டா ஒரு 0.5 ml பெரிய சேவல் பெரிய கோழிகள் போடுங்க. சின்ன கோழிங்க இருந்தாக்கா ஒரு ரெண்டு கோடு இந்த 2.5 ml சிரஞ்சில் வந்து அதில் ஃபஸ்ட்டு 2 கோடு 3 கோடு இருக்கும். அந்த அளவில் வந்து ஒரு 3 மாதம் கோழிங்கன்னா 2 ml போடுங்க. 4 மாதம் கோழிங்கன்னா ஒரு 3 ml 3 கோடு அந்த மாதிரி வந்து ஒன்றுக்கு தகுந்த மாதிரி வந்து டோஸ் கொடுங்க. வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி. பெரிய கோழிங்களுக்கு 0.5 ml போட்டு விடுங்க. இது 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கண்டினியூவாக போட்டுனே இருந்தால் சேவல் கோழிங்களை அவ்வளோ சேர்த்து நோய் வராது. அப்படி நோய் வந்தாலும் வந்து ஈஸியாக காப்பாற்றிடலாம். அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மருந்தில் வந்து எதை போட்டாக்கா சேவல் கோழிங்களுக்கு வந்து நோய் வராமல் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேவல்களுக்கு வந்து நோய் வந்தாலும் வந்து எப்படி ரெடி ஆகிடும், எதுவும் எந்த ஃபால்ட் இல்லாமல் வந்து ரெடி ஆகுன்றதை பற்றி நம்ம வீடியோவில் அடுத்த வீடியோ போட்டு விட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.